வணக்கம். ஞானம் அடைந்து வாழும் வழிகாட்டி குரு சிவயோகி அவர்களின் இன்றைய சிந்தனைய வாங்க பார்ப்போம். இன்னைக்கு நாம பேச போற இந்த தேடல் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம். உங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம அலச போறோம். கண்டிப்பா. சொல்ல போனா இது எல்லாருக்கும் தேவையான ஒரு தேடல்னு கூட சொல்லலாம். ஆமா, அதாவது நீங்க இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலே தெளிவுபடுத்திடுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற மூல தகவல்கள் சைவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பத்தி தான். உடனே சைவம்னு சொன்னதும் இது ஏதோ ஹோட்டல்ல பார்க்குற மெனு கார்டு பத்தியோ இல்ல உணவு பழக்கத்தை பத்தியோ பேசுற ஒரு பதிவுன்னு நினைச்சிடாதீங்க. கரெக்ட். நிறைய பேர் அப்படிதான் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனா அதையெல்லாம் தாண்டி மனித மனதோட உளவியல், அதுக்கு பின்னால இருக்கிற ஒரு மாபெரும் ஆன்மீக அறிவியல், இதை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா தேட போறோம். உங்களுக்கு நான் ஒன்னு உறுதியா சொல்றேன், எந்த விதமான கஷ்டமான தத்துவங்களையோ சமஸ்கிருத வார்த்தைகளையோ வச்சு உங்களை நான் குழப்பவே போறதில்லை. ஆமா, ரொம்ப யதார்த்தமான நீங்க டெய்லி பார்க்குற விஷயங்களை வச்சுதான் பல ஆச்சரியமான கோணங்களை நம்ம பகிர்ந்து கொள்ள போறோம். ரொம்ப சிறப்பான ஒரு ஆரம்பம். அதாவது இந்த ஆழமான உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்து நாம ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பல ஆயிரம் வருஷமா மனுஷங்களை குழப்பிட்டு இருக்கிற ஒரு கேள்வி இது. நாம யாரு? இந்த சதைப்பிண்டமான உடம்பு தான் நாமா, இல்ல உள்ள இயங்கிட்டு இருக்கிற மனம் தானா நாம? இது ரொம்ப பெரிய கேள்வியாச்சு. ஆமா, இதுல என்னன்னா மருத்துவ உலகம் இதை எப்படி பார்க்குது அப்படிங்கிறதுக்கும் நம்மளோட ஆன்மீக சித்தாந்தம் இதை எப்படி புரிஞ்சுக்குது அப்படிங்கிறதுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய அடிப்படையான வேறுபாடு இருக்கு. அதாவது இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மருத்துவர்கள் அந்த உடம்பை குணப்படுத்துறாங்க. அதே மாதிரி மனசு ரொம்ப சோர்வடையும் போது மனநல மருத்துவர்கள் அந்த மனசை சரி பண்ண ட்ரை பண்றாங்க. கரெக்ட். ஆனா இந்த உடம்பையும் மனசையும் உள்ளிருந்து இயக்குற அந்த உயிர் அல்லது நான் அப்படிங்கிற ஒரு ஆழமான தன்மை இருக்கு இல்லையா, அதை யாரு குணப்படுத்துறது? ரொம்ப கரெக்டா கேட்டீங்க. இங்கதான் அந்த தண்ணீர் தொட்டி உதாரணம் ரொம்ப அழகா பொருந்தி வருது. குரு சிவயோகி அவர்கள் இதை ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அந்த தொட்டி உதாரணம் அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா நம்ம நேயர்களுக்காக? கண்டிப்பா. இப்போ விஞ்ஞானம் அல்லது நவீன மருத்துவம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஒரு தொட்டி கட்டப்பட்டிருக்கு, அது ரொம்ப உறுதியா இருக்கு, அதனாலதான் அதுக்குள்ள தண்ணீர் இருக்குன்னு விஞ்ஞானம் நம்புது. அதாவது நம்ம இதயம், மூளை, நுரையீரல் இந்த மாதிரி உடல் உறுப்புகள் எல்லாம் சீரா இயங்குறதால தான் நான் அப்படிங்கிற ஒரு உணர்வும் உயிரும் உள்ள இயங்குதுன்னு அவங்க சொல்றாங்க. ஓஹோ, தொட்டி இருக்கிறதால தான் தண்ணீர் இருக்கு. ஆமா, அதனால அந்த தொட்டில ஏதாவது விரிசல் விழுந்தா அவங்க உடனே அந்த தொட்டியை சரி பண்ற வேலையில இறங்குறாங்க. ஆனா நம்ம சித்தாந்தம் என்ன சொல்லுது தெரியுமா? இதுக்கு அப்படியே நேர் எதிரான ஒரு ஆழமான தத்துவத்தை முன்னுக்கு வைக்குது. ஒரு நிமிஷம், இதை நான் கொஞ்சம் கெஸ் பண்ணட்டுமா? சித்தாந்தம் தொட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, மாறாக உள்ள இருக்கிற தண்ணீருக்காக தான் இந்த தொட்டியை கட்டப்பட்டதுன்னு சொல்லுது. சரியா? 100க்கு 100 சரி. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல சில அனுபவங்களை பெறதுக்காகவும் தன்னை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காகவும் இருக்கிறதால தான் இந்த உடம்பே உருவாக்கப்பட்டிருக்குன்னு சித்தாந்தம் சொல்லுது. ஆமா, உடம்பு உருவானதால நான் அப்படிங்கிற உணர்வு வரல. நான் அப்படின்னு ஒண்ணு உருவானதால தான் அதை தாங்கிறதுக்கு உடம்பு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு தேவைப்படுது. இந்த முரண்பாடான உண்மைய விஞ்ஞானம் என்றைக்காவது ஒரு நாள் ஏத்துக்கிட்டாதான் அது முழுமையடையோன்னு குரு சிவயோகி அவர்கள் ஆழமா பதிவு செய்யறாரு. இங்க எனக்கு ஒரு வலுவான கொஞ்சம் தர்க்க ரீதியான கேள்வி வருது. விஞ்ஞானம் உடம்ப தொட்டியா பார்த்து சரி செய்து, ஓகே, அது புரிஞ்சது. ஆனா தொட்டிக்குள்ள இருக்கிற தண்ணீரே, அதாவது ஒரு மனுஷனோட மனசும் அவனோட அக உணர்வும் முழுமையா விஷமா மாறிடுச்சுன்னா என்ன பண்றது? இது ரொம்ப முக்கியமான புள்ளி. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களே உங்க வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க. ஒருத்தருக்கு எல்லா மெடிக்கல் டெஸ்டும் ரொம்ப நார்மலா இருக்கும், ரத்த பரிசோதனை, ஸ்கேன் எல்லாம் எந்த குறையும் இல்லாம பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா அவருக்கு தாங்க முடியாத ஒரு வலி இருக்கும், இல்லைன்னா தீர்க்க முடியாத மன உளைச்சல் இருக்கும். மருத்துவர்களே இதை பார்த்து பல நேரம் குழம்பி போயிடுவாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா நிறைய நடக்குது இது. அப்போ தொட்டியை நீங்க வெளியே எவ்வளவுதான் தேய்ச்சி சுத்தப்படுத்தினாலும், என்ன பெயிண்ட் அடிச்சாலும், என்ன மருந்து மாத்திரை கொடுத்தாலும் ஒரு பயனும் இல்லையே. நோய்களுக்கு மனமும் அந்த நான் அப்படிங்கிற அகந்தை தன்மையும் எப்படி ஆணிவேரா இருக்கு அப்படிங்கறது ரொம்ப தெளிவா காட்டுது தானே? மிக அருமையான கேள்வி இது. இதேதான் குரு சிவயோகி அவர்களும் சுட்டி காட்டுறாரு. நவீன மருத்துவர்களும் சரி, மனநல மருத்துவர்களும் சரி, இந்த ஒரு புள்ளிய புரிஞ்சுக்கணும்னு அவர் சொல்றாரு. அதாவது தண்ணீர் முழுமையா சுத்தமாகிடுச்சுன்னா அந்த நீரோட்டமே தொட்டியில இருக்கிற சின்ன சின்ன அடைப்புகளை, அந்த பாசிகளை எல்லாம் அடிச்சுட்டு போய் தொட்டியை தானாவே சுத்தமாக்கிடும்.
அதுக்கு அந்த வல்லமை இருக்கு. வாவ், ரொம்ப அழகான ஒரு பார்வை இது. ஆமா, இத உளவியல் ரீதியா பார்த்தோம்னா மனுஷனோட அகமும் மனமும் தூய்மை அடைஞ்சிட்டா உடல் தன்னோட பெரும்பாலான நோய்கள்ல இருந்து தானாவே விடுபட்டுடும். ஆனா நிஜத்துல நாம என்ன பண்றோம்? மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு பதிலா ஏற்கனவே கெட்டு போயிருக்கிற மனசோட ஆசைகளை திருப்திப்படுத்துறதுக்காகவும் அதை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் இந்த உடம்ப ஒரு கருவியை பயன்படுத்திட்டு இருக்கோம். கரெக்ட். இங்க தான் மனுஷங்க செய்யற அடுத்த மிகப்பெரிய தப்பா ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தோணுது. சரி, இப்போ தொட்டிக்குள்ள இருக்கிற தண்ணிய சுத்தப்படுத்தணும்னு ஒருத்தனுக்கு புரிஞ்சிருச்சு. அவன் செய்யற காரியம் என்ன தெரியுமா? உணவு பழக்கத்தை மாத்துறதுதான். அதேதான். உடம்ப சுத்தப்படுத்துறேன்னு நினைச்சுக்கிட்டு வெறும் சாப்பாட்டை மட்டும் மாத்துறது. நான் இன்னையிலிருந்து அசைவம் சாப்பிட்றதை விட்டுட்டேன், சுத்தமான தாவர உணவுகளை மட்டுமே சாப்பிட்றேன், அதனால என் மனசு உடனே சுத்தமாயிடும் அப்படின்னு நினைக்கிறது. இங்கிருந்து தான் அந்த சைவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம இன்னைக்கு சமூகத்துல வச்சிருக்கிற ஒரு ரொம்ப குறுகிய தப்பான புரிதல் தொடங்குது இல்லையா? நிச்சயமா. சைவம் அப்படிங்கிறதுக்கும் வெறும் உணவு பழக்கத்தை மட்டும் குறிக்கிற வெஜிடேரியன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. ஆமா. ரொம்ப தூய்மையான பசுநெய், தயிர் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நெற்றியில பெருசா பட்டையும் அடிச்சுக்கிட்டா உடனே ஒருத்தர் சைவமாகிட முடியாது. ஒரு மொழியாக்கம் அதாவது இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கோ இல்ல தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்கோ மொழிபெயர்க்கும் போது எப்படி ஒரு மாபெரும் தத்துவத்தை சுருக்கி அதோட ஆழத்தை காலி பண்ணிடுது அப்படிங்கிறதுக்கு மூலத்தகவல்கள்ல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. ஆமா ஆமா, அந்த அருவி உதாரணம் தான். அதை நான் படிச்சப்போ எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அதை நான் சொல்றேன். சொல்லுங்க. இப்போ ஒரு பெரிய மலையிலிருந்து தண்ணீர் மேல இருந்து கீழே கொட்டுது. அது ஆங்கில மொழியில என்ன சொல்றாங்க? வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் உற்று கவனிச்சீங்கன்னா அது வெறும் ஒரு இயந்திரத்தனமான செயல்பாடு மாதிரி இருக்கும். அதாவது நீர் கீழே விழுகிறது, அவ்வளவுதான். கரெக்ட். ஆனா நம்ம தமிழ் மொழியில அதுக்கு அருவி அப்படின்னு எவ்வளவு அழகான ஆழமான உயிரோட்டமுள்ள ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அருவுதல் அப்படின்னா என்னன்னா உள்ள இருந்து பீறிட்டு வெளிவருதல் அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தையிலே ஒரு ஜீவன் இருக்கு. ஆமா, ரொம்ப ஆழமான அர்த்தம். அதே போலதான் சைவம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை முறையும் அந்த ஆன்மீக தத்துவத்தையும் ஆங்கிலத்துல அதுக்கு சரியான நிகரான வார்த்தை இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வெஜிடேரியன் அப்படின்னு மொழிபெயர்த்திட்டாங்க. அது வெறும் தக்காளி கத்திரிக்காய் சாப்பிட்ற உணவு பழக்கமா நம்ம ரொம்ப சுருக்கிட்டோம். இது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை பாருங்களேன். மிக துல்லியமா சொன்னீங்க. அது ஒரு மிகப்பெரிய பிழை மட்டும் இல்ல, அது அந்த சித்தாந்தத்துக்கே நாம செய்யற மிகப்பெரிய அநீதி. கண்டிப்பா. சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது வெறும் சாப்பாட்டை பத்தியோ எந்த நிறத்துல உடணியணும் அப்படிங்கறத பத்தியோ இல்ல வெளி வேஷங்களை பத்தியோ பேசவே இல்லை. இதுக்குன்னு ஒரு முழுமையான பாடத்திட்டம், ஒரு சிலபஸ் இருக்கு. ஓ, சிலபஸ் இருக்கா? அது எங்க இருக்கு? அந்த பாடத்திட்டம் எங்க இருக்குன்னா திருமூலரோட திருமந்திரம் அப்படிங்கிற மாபெரும் நூல்ல ரொம்ப தெளிவா வகுக்கப்பட்டிருக்கு. இந்த உடல் மனுஷனுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு, நல்ல பலவிதமான உணவுகளை சாப்பிட்டு சொத்துக்கள் சேர்த்து நகைகள் எல்லாம் போட்டு உலகத்தோட மாயையான சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்காக மட்டும் இது கொடுக்கப்படல. இந்த உடல் அப்படிங்கிறது பிறவி பெருங்கடல்ல சிக்கி இருக்கிற உயிரானது தன் மனதை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு. இது ஒரு தற்காலிக கருவி. இதைத்தான் திருமூலர் ரொம்ப ஆழமா விளக்குறாரு. இந்த உடம்ப பேணி பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஆனா அது எதற்காகனா அதை வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த நான் அப்படிங்கிற அகந்தைய தூய்மைப்படுத்துறதுக்காக மட்டுமே. அப்போ வெறும் சாப்பாட்டை மாத்துறது மூலமா மட்டும் தொட்டியை சுத்தப்படுத்திட முடியாதுன்னு ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா உள்ளே இருக்கிற அந்த நான் அப்படிங்கிற அகந்தையை எப்படி மாத்துறது? அது ஒரு பயணம். ஆமா, வெறும் உணவு பழக்கம் சைவம் இல்லனா ஒரு மனுஷனோட உண்மையான ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது என்ன? இதை ஒரு மனுஷன் எப்படி தான் வாழ்க்கையில படிப்படியா செயல்படுத்துறது? நம்ம மூல தகவல்கள்ல மனுஷனோட ஆன்மீக பரிணாமத்தை 3 முக்கிய படிகளா பிரிச்சு சொல்லியிருக்காங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. சைவி, சுத்த சைவி, அதிசுத்த சைவி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இல்லையா? இதை நாம கொஞ்சம் ஆழமா விரிச்சு பார்ப்போம். முதல்ல இந்த சைவி அப்படிங்கிறவர் யாரு? இதுதான் பெரும்பாலான மனுஷங்க இருக்கிற ஒரு ஆரம்ப நிலையா? ஆமா, அதுதான் ஆன்மீக தேடலோட முதல் படி. சைவி அப்படிங்கிறவன் யாருன்னா இறைவன் அப்படின்னு ஒருத்தன் எங்கேயோ இருக்கான் அப்படிங்கறத உணர்ந்தவன். தன்னிடம் உள்ள குறைகளை போக்க அவங்கிட்ட இந்த உடம்பையும் மனசையும் ஒப்படைச்சு தொழுவவன். ஓஹோ. இந்த முதல் நிலையில் இருக்கிறவனுக்கு கண்டிப்பா சில வெளிப்புற அடையாளங்களோட தேவை இருக்கும். நெற்றியில பட்டை வைப்பான், நாமம் போடுவான் அல்லது சிலுவை அணிவான். தினமும் கோவிலுக்கோ தேவாலயத்துக்கோ போவான். கடவுள் முன்னாடி அழுவான், புரழுவான்,
குறைகளை சொல்லி தொழுவோம். நம்ம எல்லாரும் பண்றது தானே இது. ஆமா, இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க கோயிலுக்கு போகும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கும்? இறைவா, எனக்கு அந்த வேலையை கொடு, என் கஷ்டத்தை தீர்த்து வை அப்படின்னு ஒரு வியாபாரம் பேசுவோம் இல்லையா? கண்டிப்பா ஒரு லிஸ்டே வச்சிருப்போம். அதுதான் இந்த முதல் நிலை. இங்க இறைவன் வேறு, நான் வேறு அப்படிங்கிற ஒரு தெளிவான பிரிவினை இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓஹோ, முதல் நிலையில இறைவன் வேறு, தான் வேறுன்னு ஒரு இடைவெளியை வச்சு தொழுதாச்சு. அப்போ அடுத்த நிலையான சுத்த செய்வி அப்படிங்கறதுல இந்த இடைவெளி குறைய தொடங்கும் இல்லையா? கரெக்ட். அதாவது கடவுளுக்கும் தனக்கும் இடையில இருக்கிற அந்த நான் அப்படிங்கிற அகந்தே மெல்ல மெல்ல கரைய தொடங்குற நிலைன்னு இதை நான் எடுத்துக்கலாமா? மிக சரியா புடிச்சிட்டீங்க. சுத்த சைவி அப்படிங்கிறவர் இறைவனோடு இணைய துடிப்பவன். வெறும் தூரத்துல நின்னு தொழுவதை தாண்டி இறைவனோட சேர்ந்து வாழ ஆசைப்படுபவன். இங்கதான் அந்த நான் அப்படிங்கிற அகங்காரம் தன்னை இறைவன் கிட்ட இருந்து இதுவரை பிரிச்சு வச்சிருக்கிறத அவ ரொம்ப ஆழமா உணர்றான். அந்த நான் அப்படிங்கிற தன்மையை அழிக்கிற முயற்சியில முழுமையா ரொம்ப தீவிரமா இறங்குறவன் தான் சுத்த சைவி. இங்கதான் குரு சிவயோகி அவர்கள் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ரொம்ப ஈஸியா புரியும் வகையிலான ஒரு உதாரணத்தை சொல்றாரு. அந்த டேட்டிங் மற்றும் திருமணம் அப்படிங்கிற ஆச்சரியமான உதாரணம். அது படிச்சோன்னு எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. ஆமா, அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அப்ரோச். பொதுவா ஆன்மீகம் அப்படின்னாலே ரொம்ப சீரியஸான, கனமான, யாருக்கும் ஈஸியா புரியாத பெரிய பெரிய வார்த்தைகளை தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. ஆனா கடவுளோட உள்ளம், மனுஷனோட உறவை டேட்டிங், திருமணம் அப்படின்னு இன்றைய காலகட்டத்தோட மொழியில வளர்க்கறது இந்த மாபெரும் தத்துவத்தை எவ்வளோ எளிமையாக்குது பாருங்களேன். உண்மைதான். அது ரொம்ப துணிச்சலான, அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் உதாரணம். சைவி நிலையில இருக்கிறது அப்படிங்கிறது தூரத்துல இருந்து ஒருத்தர் விரும்பி பார்க்கிறது, ரசிக்கிறது மாதிரி. ஆனா சுத்த சைவி நிலை அப்படிங்கிறது அவரோட டேட்டிங் போறது போன்றது. ஓ, டேட்டிங் போறது மாதிரியா? அதாவது இறைவனோட நேரத்தை செலவிட நினைக்கிறது, அவரோட சேர்ந்து வாழ முடியுமான்னு முயற்சி பண்றது. டேட்டிங் போகும்போது நம்ம எப்படி இருப்போம்? நம்மளோட உண்மையான குறைகள் எல்லாம் மறைச்சிட்டு நம்ம கிட்ட இருக்கிற மிக சிறந்த குணங்களை மட்டுமே வெளிக்காட்ட நினைப்போம் இல்லையா? ஆமாமா, பெஸ்ட் வெர்ஷனை தான் காட்டுவோம். அதே போலதான் இந்த நிலையில மனுஷன் தன் அகந்தைய முழுமையா விடாம ஆனா கடவுள் கிட்ட நெருங்க முயற்சி பண்ணுவான். அதை நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கறேன். இப்போ டேட்டிங் போகும்போது நாள் முழுக்க ஒன்னா சுத்தினாலும் நாள் முடிவுல அவங்க ரெண்டு பேரும் இருவேறு நபர்கள் தான். கரெக்ட். அவரவர் வீடுகளுக்கு திரும்பி போயிடுவாங்க. அங்க ரெண்டு தனித்தனி அடையாளங்கள் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நான் வேறு, நீ வேறு அப்படிங்கிற அந்த நிலை இருக்கும். தன் தனித்துவத்தை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பான இடைவெளி அங்க இருக்கும். இதைத்தானே நீங்க சொல்றீங்க? மிக சரியான விளக்கம். அந்த பாதுகாப்பான இடைவெளி எப்போ உடையும் நினைக்கிறீங்க? கல்யாணத்துல தானே? ஆமா. இறுதியில எந்த விதமான தடைகளும் இல்லாம, ஒளிச்சு வைக்கிறதுக்கு எந்த ரகசியங்களும் இல்லாம, நான் அப்படிங்கிற அந்த ஆணவ முழுமையா அழிஞ்சு அவரோட இரண்டரை கலக்கிறது தான் திருமணம். உண்மையான ஆன்மீக திருமணம் அப்படிங்கிறது ரெண்டு வீடுகள் ஒன்னாவதில்ல, என் வீடு அப்படிங்கிற ஒன்னே இல்லாம போறது. அந்த முழுமையா கலந்த நிலை, தன்னிலை அழிந்த நிலைதான் அதிசுத்த சைவி. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. இது கொஞ்சம் குழப்பமாவும் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. அப்போ ஒரு மனுஷர் இந்த இறுதி நிலையான இறைவனோடு முழுமையா கலந்த அதிசுத்த சைவி அப்படிங்கிற நிலையை அடைஞ்சிட்டார் அப்படின்னா அவர் பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா, ஒரு மாதிரி தெய்வீகமா இருக்கணுமே. காலம் காலமா நாம பார்த்து பழகின ஆன்மீக குருக்கள், அவங்களோட பிரம்மாண்டமான உடைகள், விசித்திரமான அடையாளங்கள், இதெல்லாம் வெறும் வெளிவேஷமா? முக்கியமான கேள்வி. அந்த அதிசுத்த சைவிய சாதாரண மனுஷங்களான நாம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அவருக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட ஒளிவட்டமோ இல்ல தோற்றமோ இருக்குமா? இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சுவாரஸ்யமே. அதிசுத்த சைவிக்கே எந்த விதமான வெளி அடையாளமும் கிடையாது. அவருக்கு பட்டையோ குங்குமமோ சிலுவையோ எந்த அவசியமுமே இல்ல. அப்படியா? ஆமா. அவர் எல்லாத்தையும் துறந்துட்டு அடர்ந்த காட்டுக்குள்ள போய் தவம்லாம் பண்ண மாட்டார். மலையில ஏறி சாப்பாடு இல்லாம சருகுகளை சாப்பிட்டுட்டு வாழ மாட்டார். அவர் ரொம்ப ரொம்ப இயல்பா இருப்பார். அதுதான் அவரோட உண்மையான நிலை. ஓஹோ. இத நீங்க புரிஞ்சுக்கணும்னா அவருக்கு நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு மத்தவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய எந்த தேவையும் இல்ல. ஏன்னா அங்க நான் அப்படிங்கிற ஒன்னே இல்லையே. அதாவது அவர் எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம நம்ம பக்கத்து வீட்டுக்காரரா கூட இருக்கலாம்னு சொல்றீங்களா? நிச்சயமா.
அவர் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செய்யலாம், இல்ல நீங்க ட்ரெயின்ல போகும்போது உங்களுக்கு எதிரே உட்கார்ந்து உங்களை கடந்து போறவரா கூட இருக்கலாம். சில சமயம் அவர் விருப்பப்பட்டா சாதாரண தொப்பி போட்டுக்கலாம், சிறுவ மாட்டிக்கலாம், இல்ல பட்டை வச்சுக்கலாம். ஆனா அது எதுவுமே அவர் மனசோட தன்மையில எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அவர் எதனோடும் எந்த ஒரு மதத்தோடும் தன்னை அடையாளப்படுத்திக்கவே மாட்டார். இதை விளக்கறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த சிசிடிவி கேமரா உதாரணத்தை நான் இங்க நினைச்சு பாக்குறேன். ஆமா, அது ரொம்ப ஆப்டான உதாரணம். நாம ஒரு ஆபீஸ்லயோ இல்ல ஒரு பொது இடத்துலயோ இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு கண்காணிப்பு கேமரா நம்மள படம் பிடிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நாம அறியாமலேயே நமக்குள்ள ஒரு போலித்தனம் வந்துடும். நம்மளோட நடக்கிற விதம் மாறும், உட்கார்ற விதம் மாறும். நாம ரொம்ப அலர்ட் ஆகி ஒரு நாடகம் ஆட தொடங்குவோம். கரெக்ட். நாம இயல்பா இருக்க மாட்டோம். நாம தனிமையில நம்ம ரூம்ல எப்படி இயல்பா இருப்போமோ அப்படி அங்க இருக்க மாட்டோம் இல்லையா? ஆனா எந்த கேமரா இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, தன்னை யாரும் பார்க்குறாங்க, தன்னை சமூகம் கவனிக்குது அப்படிங்கிற உணர்வே இல்லாம எந்த விதமான சமூக சட்டங்களுக்குள்ளும் அடங்காம தன்னோட இயல்பு நிலையில கொஞ்சம் மாறாம இருப்பவரே அதிசுத்த செய்வி. மிக அருமையான ஆழமான பதிவு இது. அவங்க மத்தவங்களோட மதிப்பீடுகளை பத்தி கவலைப்படுறதே இல்ல. எந்த போலித்தனமும் இல்லாத அந்த பேரானந்த நிலையில தான் அவங்க சதா சர்வகாலமும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இதனாலேயே சாதாரண மனுஷங்களான நாமே அவங்கள பார்த்து பல நேரம் குழம்பி போயிடுவோம். அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ அவர் என்னடா நம்மள போலவே சாதாரண சட்டை போட்டுக்கிட்டு டீ கடையில டீ குடிக்கிறாரே, இவரா ஞானி அப்படின்னு நாமே அவங்கள தப்பா எடை போட்டுடுவோம். இங்கதான் குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவு முறை பத்தின ஒரு முக்கியமான உளவியல் எச்சரிக்கைய குரு சிவயோகி அவர்கள் ரொம்ப தெளிவா பதிவு செய்யறாரு. குருவை சீடன் தப்பா புரிஞ்சுக்கிறத பத்தி சொல்றீங்க. அது என்ன உளவியல் எச்சரிக்கை? அதிசுத்த சைவியா இருக்கிற ஒரு குரு ரொம்பவும் இயல்பா உங்கள ஒருவராவே பழகுவார். உங்க கூடவே உட்கார்ந்து சாப்பிடுவார், ரொம்ப சகஜமா பேசுவார், சிரிப்பார். அதை பார்த்துட்டு சீடன் தன்னோட மரியாதையை இழந்துடக்கூடாது. ஓ, ரொம்ப கேஷுவல் ஆகிடக்கூடாதுன்றீங்க. ஆமா. என்னடா குரு நம்மள போலவே சாதாரண ஆளுதானே, ரொம்ப நெருக்கமா இருக்காரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாமும் அவரை ஒரு சாதாரண நண்பரை போல எண்ணி அவரோட தோள் மேல கை போடுற அளவுக்கு எல்லையே மீறிடக்கூடாது. ஓ, இப்ப எனக்கு புரியுது. அவர் அப்படி சாதாரணமா எந்த பந்தாமும் எல்லாமே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் அந்த நான் அப்படிங்கிற அகந்தை தன்மையை தாண்டி போயிட்டார். அவர் தண்ணீர் தொட்டியை தாண்டி பிரபஞ்ச கடலோட கலந்துட்டார். ஆனா நாமோ இன்னும் அந்த சின்ன தொட்டிக்குள்ளேயே தானே உழண்டுட்டு இருக்கோம். மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதத்தான் குரு நெருப்பு போன்றவர் அப்படின்னு மூல தகவல்கள் விளக்குது. கடுமையான குளிர்காலத்துல நாம நெருப்பு பக்கத்துல உட்கார்ந்து குளிர் காயலாம். அது நமக்கு ரொம்ப இதமா இருக்கும். ஆமா. அதுக்காக நெருப்பு நம்மோட ரொம்ப பழகிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு கையை எடுத்து நெருப்புக்குள்ளேயே விட முடியுமா? விட்டா உடனே சுட்டுடும் இல்லையா? கண்டிப்பா சுட்டுடும். அதே போலதான் குருவோட இயல்பு நிலையையும் எளிமையையும் பார்த்துட்டு அவரும் நம்மள போல சாதாரணமானவர் தான் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அவரோட அதிர்வலைகள், அவரோட ஆன்மீக உஷ்ணம் வேறு. அவர் விடுபட்டவர், நாம இன்னும் விடுபட துடிக்கிறவங்க. அதனால நாம எப்பவுமே ஒரு ஆழமான மரியாதையான இடைவெளியோட அதீத விழிப்புணர்வோட தான் குருவை அணுகணும். அது ரொம்பவே ஆழமான மற்றும் அவசியமான ஒரு சிந்தனை. அவர் இயல்பா இருக்கார், ஏன்னா அவர் அடைய வேண்டிய இறுதி இலக்கு அடைஞ்சிட்டார். நாம இன்னும் தேடல்ல, அந்த தொட்டியை சுத்தப்படுத்துற முயற்சியில இருக்கோம். சரி, இந்த மிக சுவாரஸ்யமான ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இன்னைக்கு நாம அலசின பல கோணங்களை தொகுத்து பார்த்தா எனக்கு தோணுவது இதுதான். ஆன்மீகம் அல்லது சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது வீட்டை விட்டோ குடும்பத்தை விட்டோ காட்டுக்கு ஓடுறது கிடையாது. காவி உடை அணியிறதோ நாம சாப்பிட்ற உணவை மட்டும் மாத்துறதும் கிடையாது. ஆமா, அதெல்லாம் வெளிப்புற விஷயங்கள் தான். அதெல்லாம் ஒருவேளை ஆரம்பப்படியா ஒரு சின்ன முயற்சியா இருக்கலாம். ஆனா அதுவே இறுதி இலக்கு இல்ல. உண்மையான இலக்கு அப்படிங்கிறது நான் அப்படிங்கிற அகந்திய முழுமையா அழிச்சு இறைவனோடு ஒன்றிணைந்து இந்த உலகத்துல எவ்வித போலி அடையாளமும் இல்லாம மிக மிக இயல்பா வாழ்றதுதான். மிக அருமையா தொகுத்துட்டீங்க. எந்த அடையாளமும் இல்லாம தன்னை ஒரு குறிப்பிட்ட மதத்திலோ ஜாதியிலோ வட்டத்துக்குள்ளோ சுருக்கிக்காம உலகத்துல உள்ள எல்லாத்தோடனும் ஒரு ஆழமான ஒத்திசையோட வாழ்றதுதான் அந்த அதிசுத்த சைவியோட உச்சக்கட்ட நிலை. அதுக்கு முதல் படியா நாம நம்மளோட மனதை அந்த தொட்டிக்குள்ள இருக்கிற தண்ணீரை இறைவனோட வசம் முழுமையா ஒப்படைக்கணும். மிகச்சிறப்பு. இந்த ஆழமான உரையாடலை முடிக்கும் போது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு இறுதி சிந்தனைய, ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நாம எல்லாரும் நம்மளோட தண்ணீர் தொட்டிய, அதாவது இந்த உடலை, வெளித்தோற்றத்தை இந்த சமூகத்தோட பார்வைக்காக
ஒவ்வொரு நாளும் பல வண்ணங்கள் பூசி ஆபரணங்கள் போட்டு அழகா வச்சுக்கிறதுக்கே பெருமளவு நேரத்தை செலவிடுறோம். ஆமா, அதுக்காகவே வாழ்றோம்னு சொல்லலாம். நான் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கனா, சமூகத்துல எனக்கு என்ன அந்தஸ்து இருக்கு அப்படின்னு அந்த தொட்டிய பத்தியே சதா சர்வகாலமும் நம்ம கவலைப்படுறோம். ஆனா உள்ள இருக்கிற அந்த தண்ணீரோட தன்மையை பத்தி யாருமே சிந்திப்பதே இல்ல அப்படிங்கறதா இங்க பெரும் சோகம். அதுதான் நிதர்சனமான உண்மை. என்றாவது ஒரு நிமிஷம் அமைதியா நின்னு அந்த தொட்டிக்குள்ள ஓடிட்டு இருக்கிற தண்ணீரோட, அதாவது நம்ம மனதோட தரம் என்னன்னு யோசிச்சிருக்கோமா? யோசிக்கணும். அந்த நான் அப்படிங்கிற தன்மை தூய்மையா இருக்கா, இல்ல அதுல கோபம், பொறாமை, வஞ்சம், ஆணவம் அப்படிங்கிற கொடிய விஷங்கள் கலந்திருக்கான பரிசோதிச்சிருக்கோமா? வெளியே நீங்க எவ்வளவுதான் விலை உயர்ந்த வர்ணம் பூசினாலும் உள்ள தண்ணீர் விஷமா இருந்தா அதனால உங்களுக்கோ இல்ல உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கோ எந்த பயனுமே இல்ல. ரொம்ப ரொம்ப உண்மையான வார்த்தைகள். இன்னைக்கு இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இத ஒரு நிமிஷம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடல்ல உங்களை நாங்க சந்திக்கிறோம். விடை பெறுகிறோம்.